வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தலில் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும், அந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்த போயிட்டு இருக்கு. அது முக்கியமானது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத் கமிட்டி ஏஜென்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். இப்போ நீங்க எப்படி ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கான அது எந்த மாதிரி எந்த அளவில் இருக்கு? இல்லை ஒன்றாக தான் இணைந்து எதிர்க்க போறீங்களா திமுகவை? எங்களை பொறுத்தவரையில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழகத்தில் எம்மாதிரியான அரசியல் சூழல் எழுந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில். ஏன்னா இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்டிஏ கூட்டணி இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அணி அவங்க இரட்டை இலைன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்டிஏ கூட்டணிக்கு போகும்போது நீங்க தனிப்பட்ட முறையில சுயாட்சி சின்னத்துல அந்த எலெக்ஷன் நின்னீங்க. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு நீங்க எந்த சின்னத்தில் நிற்பீங்க? இல்லை, இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரை சின்னத்தில் நிற்பீங்களா இல்ல இரட்டை இலையில் நிற்பீங்களா? இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாகத்தான் அங்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டது. அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்தது. அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுயேட்சை சின்னத்தில் தான் நான் நின்றேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை 2ஆம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். என்னை தோற்கடிப்பதற்கு அங்கே ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று 3,42,000 ஓட்டுகள் 33.5% பெற்றிருக்கு என்று சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்ப்பு. பாஜக கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு நிலைப்பாடு எதுங்க? பாஜக என்டிஏ கூட்டணியில நீங்க தொடர்றத அதிமுக விரும்பலைன்னா உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? யார் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டு இருக்கிறோம். மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்க இருக்கின்றோம். இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிப்போம். என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொண்ட எங்கள் யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்கள் எல்லாரும் அது எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லோரும் கூடி பேசி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறோம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்கள், ஏற்றால் நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமை எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததில்லை இருந்துச்சுல. சின்ன பேச காணா. என்னன்னா அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி நீங்க எந்த கட்சின்னு போய் சொல்லுவீங்கன்னு பாவாங்க. அதான் கேட்கறது. என்னன்னா நாங்கள் எங்களுடைய உரிமை புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின்
மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்றுகளையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றதையும் ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களோட நிலைப்பாடு. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இருக்காங்க, தொடர்ந்து பயணம் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி கரை சேர்க்க போறீங்க? தொடர்ந்து உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க. தட்டுங்க, கையை தட்டுங்க. நீங்க பேசுறது பார்த்தா இப்ப ஏன்னா அவரு எதிர்கட்சி தலைவர் பத்தி நீங்க எதுவுமே பேசல, விமர்சனம் பண்ணல. ஆமா, ஆனா உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. ஆமா, டெய்லி அறிக்கை வருதுல்ல, பெரும்பாலான அறிக்கை யாருமே போடுறதில்ல. நீங்க போடுறீங்களா அறிக்கையில? என்னுடைய அறிக்கையெல்லாம் போடுறதே இல்லை. நீங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டீங்க இப்ப மறைமுகமா. யாரு? என்னை பொறுத்தவரை மறைமுகமா எந்த பேச்சுவார்த்தையும் யாரையும் கிடையாது. இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து எல்லாம் ஒரு 9 கட்சி இருக்குங்க. 9 கட்சி இருக்கு. அன்றைக்கு வந்து மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். 9 கட்சியும் தேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கும் போது தான் நிலைமை. இப்ப நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துனீங்க. இப்ப பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே அதிமுக இருப்பாங்க, அந்த ரெட்டை யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்லை, அது நல்லாவே தெரியும். இப்ப இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க? அதுதான் சொல்றேன், இப்போ வாங்கி வச்சிருக்கிறோம், அதை ஆய்வு பண்ணுவோம். மாவட்டங்களில் நேரடியாக போய் கூட்டத்தை நடத்த போகிறோம். அங்கே கிடைக்க கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் நல்ல முடிவு எடுப்போம். பொள்ளாச்சி விஷயத்தை வந்து அதிமுகவை குற்றச்சாட்டு நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக. பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? பொள்ளாச்சி அந்த இல்லை, யார் ஆட்சியில் அது நடைபெற்றாலும் மிகவும் கண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடியதான் தண்டனை பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றம். சார், அமித்ஷா பேசும்போது உங்க அன்னைக்கு என்டிஏல இடமில்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது அதிமுகவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் நாங்கள் தலையிட முடியாது அதை சொல்லியிருக்காரு. அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில் சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து? நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம். நீ கேட்கறதுல அர்த்தமே இல்லை. நீங்க கேட்கறதில்ல. பிரிந்து கிடந்துக்கிற சக்தியில அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா வரும்போது கூட இருந்தவங்களை விட்டுட்டு புதுசா வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கு வருத்தம் இல்லையா? அதான் தம்பி, அதான் அண்ணன் சொன்னாருன்னா, போன சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணி இல்லைன்ட்டு வெளியில வந்தாரு. இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு. நாளை மாறும். இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம். நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பார். நாங்கள் முடிவெடுப்போம். பொதுவாக சொல்லிட்டேன், வருத்தம் அளிக்கிறேன். திரும்ப கேட்டீங்கன்னா